ஏட்டி நாங்க ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இந்த பிள்ளையெல்லாம் காலேஜ் போனதுக்கு அப்புறம் இந்த வீட்டை கழுவ கூடாதா? எப்ப பாரு லீவ்ல நொசா நொசான்னு தண்ணியை ஊத்தி வச்சுக்கிட்டு காய்ச்ச காய்ச்சன்னு எங்க தான் உட்கார்றது சொல்லு. ஒரு ஈரம் பண்ணி பண்ணி வச்சிடுற. அதுதான்ப்பா, நாம வெளியில போயிடுறோம்ல காலேஜுக்கு நீ ஆஃபீஸ் போயிடுற அப்பெல்லாம் அந்த வீட்டை கழுவ வேண்டியதானே. நாம எப்போ வீட்டில் இருக்கும் போதே தான் கழுவுறது. அப்போதானே நம்மளை திட்ட முடியும். எங்கேயும் நடக்கக்கூடாது, போயிடணும், வெளியவே உட்காந்துட்டு இருக்கணும். உள்ள வந்தால் மண்ணாகுது, சேர் பண்ணிவிட்டீங்க அப்படி இப்படின்னு கத்த வேண்டியது. ஆமாம், இவங்கெல்லாம் பெரிய இவங்க அப்படியே இவங்க இல்லாத போதே கழுவி வைக்கணும். ஒண்டியுமே எவ கழுவா? நீங்கள் நீனா ஆளுக்கு ஒரு வேலையாக பண்ணலாம்ல. எப்போ பாரு ஆறு இல்லாத போது கழுவ வேண்டித்தானே அப்படி இப்படின்னுக்கிட்டு ஒரு ஆளால் கூட மாட ஒரு வேலை செய்யணும். ஒரே வேலையை போட்டுக்கிட்டு நொக்கலான்னு பார்க்குறீங்களா? ஏம்மா, நாங்கள் அதை பண்ணுறனாலும் திட்டுற, அது நல்லா கழுவுல, தண்ணி தனியாக நிற்கிது, அங்கே குப்பை குப்பையாக இருக்குதுன்னு இன்னொரு வாட்டி தான் கழுவுற. பாத்திரம் விளக்குனாலும் அது சரியில்லைன்னு இன்னொரு வாட்டி கழுவுற. அப்புறம் செய்யலனாலும் திட்டுற, செஞ்சாலும் இப்படி பண்ணுற. உனக்கு என்னதாம்மா பிரச்சனை? ஆமாம், பண்ண செய்கிற வேலையை சுத்தமாக பண்ணால் நான் என்னதுக்கு இன்னொரு வாட்டி பண்ணுறேன்? ஒழுங்கு கரெக்டாக பண்ணணும். ஏனோ தானு பண்ணுறேன், அப்புறம் மனுஷனுக்கு கோவம் வராதா? நான் பண்ணுறேன்னா எப்படி சுத்த பத்தமாக பண்ணுறேன். உங்ககிட்ட ஒரு வேலை வச்சுட்டு எப்படாவது செஞ்சுட்டு ஓடலாம் 4 8 வச்சுன்னு பார்க்குறீங்க. சோறு குழம்பு எதுனா செஞ்சியா? அந்த லீவில் தான் போட்டுக்கிட்டு அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு எல்லாத்தையும் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு சோறு பண்ணுறதுக்கு லேட்டு பண்ணுற. ஏட்டி லீவ் விட்டா ஒவ்வொருத்துக்கு மேலே லீவ் விட முடியும். என்னடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிற? குடத்தை தூக்க முடியல நான் அப்படின்னு அதுக்கு தான் சரி ஓசு வாங்கி கொடுத்தா அந்த ரூமில் போட்டு கழுவி காடி அம்மான்னு கொடுத்தா அதுவும் பத்தாது எனக்கு போட்டு விடுன்னு ஒரு ஆள். உனக்கு எத்தனை அசிஸ்டன்ட் நீ ஊட்ட கழுவி சேர்த்துறதுக்குள்ள மனுஷங்களை ஒரு வழி ஆக்கிவிடுறான். பாப்பா, அவங்க எங்க ரூம் அவங்களே போய் கழுவுங்க. செல்ஃபை சுத்தமாக தொடச்சி அவங்க துணியெல்லாம் மடிச்சு அவங்க செல்ஃப்லேயே வச்சுக்கிடுங்க. உங்களுக்குலாம் ஒரு ஆள் பண்டி வைக்கத்தான் ஏன் பேச மாட்டீங்க? இதுவும் பேசுவீங்க, இன்னமும் பேசுவீங்க. எல்லாம் இதில் வேற என்ன வேலை கிழிச்சுப்பிட்ட? சோத்தாக்கி குழம்ப வச்சுட்டு இந்த ஊட்ட கழுவுறதுல ஒரு வேலையானுக்கிட்டு வந்துட வேண்டியது. ஏமா கழுவும் போது நடந்தாலும் திட்டுற, சும்மா உக்காந்துக்கிட்டு இருந்தாலும் திட்டுற, ஃபோன் பார்த்தாலும் திட்டுற. அதை பண்ணனால அது நல்லா பண்ணலை அப்படின்னு இன்னொரு வாட்டிக்கு நீயே போய் பண்ணுற. அப்புறம் எதுக்குமா நாங்கள் இல்லாத போது பண்ணிக்கிற வேண்டியதானம்மா? அத்தானே, ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு கிச்சனுக்குள்ள போயிட்டா போதும், முவர கட்டிய என்னமோ அப்படியே சிங்கம் எடுத்து முழுங்கி போடுற மாதிரி முறைக்க வேண்டியது. நாம அதை மூஞ்ச பார்த்துட்டே தண்ணியும் வேணாண்டாப்பா ஒன்றும் வேணாண்டான்னு தெரிச்சு ஒடியாரதா இருக்குது. முறைக்கிறாங்க, எப்போ பாரு முறைக்கிறா திட்டுறா, இதே பொழப்பு. போய் கிச்சனை சுத்தமாக விளக்கி கழுவுங்க. நான் பண்ணுறேன்னு பார்க்குறீங்கல்ல, வாரம் எப்படி எந்த இடத்துல எது இருக்குது எப்படி துடைக்கிறேன் எல்லாம் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. அதேமாதிரி பண்ணி பாருங்க. அப்புறம் கோவம் வருதா முறைக்கிறீங்களா எல்லாமே தெரியும் எல்லாத்துக்கும். ஒரு துணியை முடிச்சு காய வச்சு எடுத்து வச்சா அது பார்த்தா 10 நாள் ஆனாலும் அதே சேரை பிடிச்சிக்கிட்டே இருக்குது. குத்தாரி மாதிரி ஏறுதா வழிஞ்சு ஒருத்தி எவ்வளவு எடுத்து மடிக்கிற பேச்சு கிடையாது. உருவி அதை கசன்னு நாய் மென்னா மாதிரி போட்டு போயிடுறீங்க. எது தேவையோ அதை மட்டும் அடியிலேருந்து பிடிச்சிக்கிட்டு உருவ வேண்டியது. ஏதோ ஒரு மடிச்சு ஒரு ஒழுங்கு பங்க எடுத்து செல்ஃபில் வச்சா என்ன குறைஞ்சி போயிருங்களா? 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு உங்க அப்பனும் சேர்ந்துக்கிட்டு ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறாங்கப்பலாம். முன்னியாச்சும் ஏன் தாத்தா ஒன்று பண்ணி தருவாங்க. அதைத்தான் மடிச்சாலும் சுருட்டி வச்சிடறோம், உருண்டை கட்டி வச்சிடறோங்கிற. அப்புறம் நாங்கள் மடிக்கிறதே இல்லை, நீயே எப்படியும் மடிச்சுக்கணும் எஞ்சிட்டு போயிடுறோம். ஏட்டு என்ன பண்ணாம போயிட்டேன்? இப்பயும் நான் கிளம்புறதுக்கு முன்னாடி பாத்திரமெல்லாம் எல்லாம் விளக்கி வச்சுட்டு தானே போறேன். இல்லைன்னா வந்துட்டு சாமியாட்டம் ஆடுவேன்னு நான் பயந்துக்கிட்டு டெய்லியும் விளக்கி வச்சுட்டு போறேன். ஒரு வேலை செய்ய மாட்டேங்கிறேன்னு அநியாயத்துக்கு போய் பேச்சாத நீ. அப்புறம் ஆபீஸ் முடிச்சு சோப்பான்னு வந்தா இவன் நம்மளுக்கு ஒரு டீ காபி தண்ணி போட்டு தருவான்னு பார்த்தா தலையை வலிக்குதுங்க. எனக்கும் அப்படியே ஒரு காப்பி சூடா கொடுன்னு கேட்க வேண்டியது. என்ன இவ்வளோ அல்ல, நான் ஒரு வேலை பண்றேன்னா அநியாயத்துக்கு பேச்சாதடி. இந்த அம்மாவுக்கு வேற வேலை என்னப்பா? நம்மள திட்டத்தை விட்டு அவங்களுக்கு என்ன பொழுது போகுது? சும்மா வேலை செய்யறங்கிற பேரு நம்மள திட்டலைன்னா நம்மளுக்கு தூக்கமே வராது. ஆமா, உங்களுக்கு டெய்லி உங்களை திட்டணும்னு எனக்கு வேண்டுதல. சும்மா நின்றுக்கிட்டு அதெல்லாம் குண்டாலெல்லாம் தனியை நப்பி விட்டுட்டு போய் ஆஃப் பண்ணிவிட்டு ஆளாளுக்கு ஒரு ரூமை போய் கழுவுங்க. ஏட்டி சந்தியா, நீ போய் அந்த கிச்சனை கழுவு. ஏமா நானும் அந்த பாத்திரத்தெல்லாம் கழுவிட்டு அதெல்லாம் நான் கழுவல. நான் போய் எங்க ரூமை கழுவுறேன், நீ போய் கிச்சனை கழுவிக்க. நம்மளால அதெல்லாம் முடியாது, ஒரே எண்ணெய் பிச்சு பிச்சுன்னு இருக்குது. இப்பதான் என்னமோ அளந்த நான் செஞ்ச அப்படியே நீ பழிக்கிறேன்னு, அப்புறம் அதெல்லாம் பிச்சு பிச்சுன்னு இல்லாம தான் கழுவி வைக்கணும். உங்க அப்பாவை போய் கழுவி சொல்லி சுத்தம் பத்தவா? நம்மளால ஆவாதம்மா செல்ப. அது என்ன பிச்சு பிச்சு நிக்குது, என்ன பிச்சு நிக்குது, நல்லா விளக்குன்னு நீ ஏச்சுவ. நீயே போய் எப்படி விளக்குறிய விளக்கிக்க. நாங்க ஆளுக்கு ஒரு ரூமா கழுவிட்டு வரோம். வாய்க்கு ஒன்றும் குறைச்சல இல்லை 2 பேத்துக்கும். இப்போ மாறி பேச்சுனீங்க, இப்போ மட்டும் சொல்கிற வேலையை கேட்க மாட்டேங்கிறீங்க. எந்த வேலை ஈஸியாகுமோ அப்படியே தெரிய வேண்டியது. போய் கழுவுங்க போங்க.